அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். பொதுவாக திதிகளில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்த திதியாக கருதப்படுகின்றது. இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னா தேவதா சக்திகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது எதிர்மறையான சக்திகள் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நாம் தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நமக்கு எல்லாமே நினைத்தது நினைத்தபடியாக நடக்கும். அந்த விதத்தில் நமக்கு வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய அமாவாசை இது திருஷ்டி தோஷங்களை போக்கிக் கொள்வதற்கு மிக மிக உயர்ந்த ஒரு உன்னதமான நாள் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த ஒரு திருஷ்டி தோஷங்கள் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு சிறப்பு பொருந்திய நாட்கள் வரும்போது, அதாவது 27/4/2025 அன்று நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதியில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யலாம், லக்ஷ்மிகரத்தை எப்படி பெறலாம் மற்றும் திருஷ்டிகளை எப்படி போக்கிக் கொள்ளலாம், எந்த தீபத்தை நாம் ஏற்றலாம் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வர்றதுனால சரியாக 10 மணிக்கு அரச மரத்தடிக்கு போயிட்டு அங்கே துவாதச தீபங்களை ஏற்றணும். துவாதச தீபங்கள் அப்படின்னு சொல்லும்போது 12 தீபங்கள், அதாவது ஒரே அகலில் 12 திரிகள் போட்டு நாம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றணும். இந்த தீபம் பித்ரு சாந்தியை நமக்கு ஏற்படுத்தும். தெரிந்தோ தெரியாமலோ பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் சரிவர செய்யலை அப்படின்னா அது நம்மை பாதிக்கும். அதனால் இந்த அரச மரத்தடியில் நாம் ஏற்றுகின்ற இந்த துவாதச தீபத்தின் மூலமாக பித்ரு சாந்தி என்பது நமக்கு ஏற்படும். இது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு கால்களில் கருப்பு கயிறு கட்டுவதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்த அமாவாசை மிக மிக சிறந்தது. இடதுபுற காலில் கருப்பு கயிறு கட்டுவது ரொம்ப சிறந்தது. இந்த இடதுபுறத்தில் பெண்களுக்கும் வலது புறத்தில் ஆண்களுக்கும் இந்த கருப்பு கயிறை கட்டுவது திருஷ்டியை அது அண்டாமல் செய்யும். அடுத்து பார்த்திங்கன்னா, அதாவது காளிகா தேவி கோவிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாம் இந்த அதாவது பூசணிக்காயில் 2 வகை உண்டு. ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நமக்கு சாம்பல் பூசினா மாதிரி இருக்கக்கூடிய பூசணிக்காய். இது வீடுகளுக்கு திருஷ்டியை எடுப்பதற்கு இது பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூசணிக்காய், பெருசு கிடையாது, சின்னதாக இருக்கக்கூடிய பூசணிக்காயை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காளிகா தேவி கோவிலில் அதை 2ஆக கட் பண்ணி நாம் எப்படி எலுமிச்சம் பழத்திற்கு குங்குமம் பூசுகின்றோமோ அந்த மாதிரி இதற்கும் குங்குமம் பூசி காளிகா தேவிக்கு அர்ப்பணம் செய்வார்கள். செய்துட்டு நமக்கு பிரசாதமாக தருவார்கள். அதை நாம் கொண்டு நாம் தூங்குகின்ற தலகணை இருக்கு இல்லையா, அதற்கு மேலே நாம் இந்த பூசணிக்காயை நாம் வச்சிடணும். வச்ச பிறகு நாம் தூங்கிடணும். அதற்கு பிறகு மறுநாள் அதை நாம் கைகளில் எடுக்காமல் கவர் கையில் போட்டு அது அப்படியே எடுத்து கால் படாத இடத்துல நாம் போட்டுடணும். இதன் மூலமாக நமக்கு திருஷ்டிகள் என்பது முழுவதுமாக அகலும். காளிகா தேவி கோவிலில் இருந்து தான் நாம் இதை வாங்கிட்டு வரணும். எதனால் நான் இந்த செய்தியை சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காளிகா தேவி கோவில் இருந்தால் அங்கே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி அவங்க தராங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு அங்கே நீங்கள் வாங்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக திருஷ்டிகள் போகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் பூசணிக்காயை உடைப்பது, தேங்காய், எலுமிச்சங்காய், இதை 3ஐயும் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரும்போது நிச்சயமாக நாம் உடைக்க வேண்டும். இதன் காரணமாக நமக்கு முழு திருஷ்டிகளும் போகும். அதனால்
நீங்கள் வந்து இதை முன்பாகவே ஏற்பாடு செய்துக்கோங்க. அந்த மாதிரி செய்து நீங்கள் உடைச்சிங்கன்னா திருஷ்டிகள் முழுவதுமாக அகலும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பித்ருக்களுக்கு தர்ப்பணத்தை தருவது மிக மிக சிறந்தது. அது எந்த நாள் அமாவாசை வந்தாலும் நிச்சயமாக பித்ரு தர்ப்பணத்தை தந்து உங்கள் குல வழக்கப்படி இலை போடுவது, அன்னதானம் செய்வது, என்ன இருக்கோ உங்கள் குலத்தில், அதாவது உங்கள் பரம்பரையாக உங்கள் மாமியார், அவங்க மாமியார், இப்படி அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதற்கு பிறகு வந்து நிச்சயமாக செய்யுங்க. நான் வந்து பேச மாட்டேன், எங்கள் நாத்தனார் கூட பேச மாட்டேன், எங்கள் மாமியார் மாமனார் கூட பேச மாட்டேன், என் விருப்பம் போல் செய்வேன் அப்படின்றத மட்டும் இந்த விஷயத்தில் நீங்கள் செய்யாதீங்க. யூடியூப்பில் பலர் சொல்கிறாங்க, அதை பார்த்து தான் நான் செய்கிறேன், அப்படியெல்லாம் செய்யாதீங்க. யூடியூப்பில் சொல்லுகின்ற பலரும் அவர்களுடைய வழக்கு பிரகாரம் தான் சொல்கிறாங்க. அதனால் உங்கள் வழக்கம் என்னவோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்வது தான் சிறந்தது. அதனால் அந்த மாதிரி செய்யுங்க. அடுத்து, இந்த அமாவாசை நேரத்தில் சக்தி தேவதை கோவில்களில் எலுமிச்சம்பழ தீபத்தை ஏற்றுவது சிறந்தது. மாலை நேரமோ காலை நேரமோ சக்தி தேவதை கோவில்களில், இப்போது ஒவ்வொரு ஊருக்கும், அது சிட்டியாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும், கிராம தெய்வங்கள் பொதுவாக அவங்களுக்கு வந்து கிராம தெய்வங்கள்னு பேர். சிட்டியாக இருந்தாலும் முன்னொரு காலத்தில் எல்லாமே கிராமங்கள் தான். அதனால் வந்து அங்கே வந்து அந்த தெய்வம் இருக்கும். அங்கே போயிட்டு எலுமிச்சம் தீபத்தை நாம் ஏற்றுவதின் மூலம், எலுமிச்சம் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா, நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அந்த தேவதையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்து அடுத்த மாதம் அமாவாசை வரும் வரை நமக்கு திருஷ்டி தோஷங்கள் என்பது நம்மை அண்டவே அண்டாது. அதனால் இந்த எலுமிச்சம் தீபத்தையும் ஏற்றுங்க. மாலை நேரத்தில் லக்ஷ்மி பூஜையை செய்வது மிக மிக சிறந்தது. எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். நவ தானியங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நவ தானியம் அப்படின்னா 9 வகையான தானியங்கள். இதைத்தான் நவ தானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவ தானியத்தை நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜை செய்கின்ற இடத்துல வச்சுடுங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி பூஜை முடிந்த பிறகு இதை வந்து நீங்கள் ஒரு தொட்டியில் போட்டு வச்சுடுங்க. தொட்டியில் போட்டு வைத்த பிறகு அது நல்லா வந்து வளர்ந்து வரும். அப்படி வளர்ந்து வரும்போது நீங்கள் அதை கொண்டு போய் கோமாதாவிற்கு கொடுத்துடுங்க. இதன் மூலமாக முக்கோடி தேவர்களின் அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அனுகிரகமும் வந்து கிடைக்கும். இப்போது அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்ததின் காரணமாக எத்தனை பூஜைகளை நாம் பார்த்தோம். இதில் எது முடியுதோ அதை வந்து செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.